அல்லாஹுவை கற்பனை செய்தல் என்பது வேறு, அவனை அறிதல் என்பது வேறு. அல்லாஹ் நமது கற்பனைக்கு அப்பாற்பட்டவன். நமது கற்பனையின் மூலமாக அல்லாஹுவை அடைந்து கொள்ள முடியாது. இதனையே அல் குர்ஆனும் ஹதீஸுகளும் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றது. அல்லாஹுவை அறிதல் என்பது அல்லாஹுக்கு குர்ஆனிலும் சஹீஹான ஹதீஸுகளிலும் சொல்லப்பட்டிருக்கின்ற பண்புகளை, சிஃபத்துகளை அறிவதன் மூலமாக மாத்திரமே அல்லாஹுவை அறிந்து கொள்ள முடியும். அல் குர்ஆனிலும் சஹீஹான ஹதீஸுகளிலும் அல்லாஹுக்குரிய பண்பாக 13 பண்புகள் கூறப்பட்டிருக்கின்றது. அந்த 13 பண்புகளுமாவன: அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவனுடைய உள்ளமைக்கு ஆரம்பம் கிடையாது, அவனுடைய உள்ளமைக்கு முடிவு கிடையாது, அவன் இணையின்றி தனித்தவன், அவன் வல்லமை உடையவன், அவன் நாட்டமுடையவன், அவன் படைப்பின் பால் தேவையற்றவன், அவன் பார்ப்பவன், அவன் கேட்பவன், அவன் பேசுபவன். அவனுடைய பார்த்தலும் அவனுடைய கேட்டலும் அவனுடைய பேச்சும் படைப்புகளுடைய பார்த்தலை போன்றதுமல்ல, படைப்புகளுடைய கேட்டலை போன்றதுமல்ல, படைப்புகளின் பேச்சை போன்றதுமல்ல. மரணமில்லாதிருத்தல், அறிவுள்ளவன், படைப்புகளுக்கு மாற்றமானவன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே பின்வருமாறு கூறியுள்ளான்: லைஸ கமிஸ்லிஹி ஷை. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் படைத்த படைப்புகளுக்கு எதற்கும் எவ்விதத்திலும் ஒப்பாக மாட்டான். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.